ஹாய் கைஸ். இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஹாலிவுட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடி இப்போது ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்க த ஷீப் டிடெக்டிவ். ஸோ இதில் நம்ம ஹியூஜ் ஜாக்மேன் மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. பேஸ்ட் ஆன் அ புக் 3 bags full அப்படின்னு ஒரு புக்கை அடாப்ட் பண்ணி வந்த ஒரு படம் இது. ஸோ டைரக்டட் பை கைல் பால்டா. எஸ், அவங்க இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே. ஹியூக் ஜாக்மேன் அவர் வந்து ஒரு ஷெப்பர்டா இருக்காரு. ஒரு டென்புரூக் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் டவுன்ல வந்து நாய்ஸ் அவுட் சைட் நாய்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு இடத்துல நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழணும், அவருக்கு பிடிச்ச ஷீப்ஸோட இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அவர் வளர்க்குற ஷீப்ஸ்க்கு எல்லாம் ஒரு சில பேர் வச்சுட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஈவினிங் ஆனால் த்ரில்லர் நாவல்ஸ் படிச்சு காமிச்சிட்டு அது மாதிரி அவர் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்து வராரு. இந்த ஷீப்ஸும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் படிக்கிற அந்த த்ரில்லர் புக்ஸை கேட்டு அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஷீப் இருக்கு விச் ஃபைண்ட்ஸ் த கல்பிரிட். அது யார் அந்த கொலை பண்ணியிருப்பா, இல்லை அந்த மிஸ்ட்ரி யார் பண்ணியிருப்பா, அந்த மர்டர் யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஷீப் ஒன்று அந்த கூட்டத்தில் ஒன்று இருக்கு. லில்லி. இது மாதிரி நார்மலாக இவர் லைஃப் போயிட்டு இருக்கப்போ அந்த ஸ்மால் டவுனில் இந்த ஷெப்பர்ட், இந்த ஹியூக் ஜாக்மேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஓன் அந்த வேனிட்டி வேனா வாட் எவர் அந்த வேனிட்டி வேன்ல வெளியில வந்து செத்து கிடக்குறாரு. ஸோ கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக இருக்கு. அந்த ப்ளூ கலர்ல உள்ளது பார்த்தீங்கன்னா அவர் ஷீப்பு கண்டுபிடிச்ச ஒரு மெடிசன். இது அவரோட கையில தடவி இருக்கு. ஸோ அந்த ஷீப்ஸ் வந்து பார்த்துட்டு நம்மளுடைய எஜமா வந்து இறந்துட்டாரு, இப்போ என்ன பண்றது, நம்மள எல்லாத்தையும் வந்து குக் பண்ணிடுவாங்களா, நம்மள எல்லாத்தையும் மீட் ஆக்கிடுவாங்களா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்துக்கிறது ஆளே இல்லையா அப்படின்ட்டு அந்த ஷீப்ஸ்க்கு நடுவில் ஒரு கலைபுரம் நடக்குது. ஸோ அப்போ என்ன அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 seconds எண்ணி இவரை மறந்துடலாம், லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணிடலாம். ஏன்னா ஷீப்ஸ் வந்து 1 2 3 அப்படின்னு என்ன எல்லாத்தையும் மறந்துடும். அது அப்படி உண்மையாலுமே அது ஒரு பயாலஜிக்கலி அது என்னது ரியல் லைஃப்ல இல்ல ஷீப் பேப்பர் 1 2 3 என்ன இல்ல ஷீப் அப்படின்னா நான் என்ன நினைச்சேன்னா பார்க்கும்போது உண்மையாலுமே ரியல் லைஃப்லயும் ஷீப் ஹேஸ் ஷார்ட் மெமரியோ அந்த மாதிரி ஏதாவது அதை வச்சுதான் இது அவங்க ஸ்டோரியிலயும் அது எப்படின்னு தெரியல. பட் லைக் இது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கப்போ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இல்ல இது ஒரு பாயிண்ட்ல தப்பு. ஏன்னா நம்மளை இவ்வளவு நல்லபடியா வளர்த்திருக்காரு, நம்ம எல்லாரையும் குழந்தை மாதிரி அவருடைய ஓன் குழந்தை மாதிரி பார்த்திருக்காரு, இந்த கொலையை நம்ம வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இந்த ஷீப் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் அந்த மர்டரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் சரியா போய் முடிஞ்சா, அவங்களால ஆக்சுவல் கல்பிரிட்டை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா, இதை கொலைகாரனை அவங்க கண்டுபிடிச்சு அந்த இறந்த ஷெப்பர்டுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோடைய நீதி கதை. ஸோ படத்துல ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் எனக்கு வந்து அது படம் லைக் எனக்கு வந்து மர்டர் மிஸ்டேக்னாலே ஐம் ப்ரெசென்ட், நான் வந்து எனக்கு பிடிச்சிரும். அதுல இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் ஒன்று இருக்குது. அப்போ கூட அது ஃபேண்டசி எனக்கு அதான் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்குது, அப்போ கூட ஃபேண்டசி வச்சே அவங்க ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி கூட அவங்க பட் அவங்க அந்த ரூட் போகாம லைக் அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் வச்சு ஒரு தத்ரூபமா ஒரு வந்து அது எப்படி நேச்சுரலா அது அவங்க ஃபேண்டசி இதுல என்ன நார்மலா நடக்கும் தெரியுமா? ஆமா, இந்த ஷீப் ஒரு பக்கத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஷீப்புக்கு பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆமா, அவங்க அதை ஏதோ கண்டுபிடிச்சு திடீர்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதுல அப்படி இருக்காது. ஆமா, இதுல அந்த ஷீப்பை பார்ப்பாங்க, நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஏன் இது வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க, அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்பாங்க, அது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு ரியல் ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணாலுமே கதை எங்கேயுமே டிவியேட் ஆகாது. லைக் அந்த ஸ்மால் டவுன், அந்த மர்டர், அது வந்து விலகி போகவே போகாது. ஆமா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல படம் வந்து நல்லா ஷைன் ஆச்சு. சூப்பர். ரெண்டாவது வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா திஸ் அ ப்ராப்பர் இந்த கோசி வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட். திஸ் அ ப்ராப்பர் ஒரு கோசி வாட்ச். உங்களுக்கு நீங்க வந்து ஒரு தனியா ஃபீல் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு படம் பார்க்கணுமா செட் ஆகும். நீங்க ஜாலியா இருக்கீங்களா, அப்போ ஒரு படம் பார்க்கணுமா செட் ஆகும். நீங்க சேடா இருக்கீங்களா, அப்போ இந்த படத்தை பார்க்கணுமா அப்பயே செட் ஆகும். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 8 பேர் 10 பேர் உட்காந்து நீங்க சேடுன்னு சொல்லும்போது ஒரு இந்த படம் உண்மையாலுமே எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தாலும் சில சீன்ல எல்லாம் உண்மையாலுமே ரொம்ப இமோஷனல் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு which worked out really well for me.
கோசி படம்னா லைக் ஃபுல்லா அதான் ஸ்மைலா தான் இருக்கணும் லைக் எண்ட் ஆஃப் த மூவி இட் bring a smile to your face. ஸ்மைல். ஆமா 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 அது So, மாதிரி. நிறைய லைக் இமோஷனல் சீன்ஸ். ஒரு ஷீப்பை வச்சே ரொம்ப இமோஷனலா ஆக்க வச்சுட்டாங்க. யா ஆமா அண்ட் செட்டிங் ஆல்சோ லைக் வெரி நைஸ் லைக் அந்த சினிமாட்டோகிராஃபி ஆமா. அந்த பச்சை பசேல்னு ஒரு Correct. கிராமம் அந்த அந்த உனக்கு அது ஃபீல் ஆச்சா உனக்கு அந்த சீன்ல அப்படின்னு தெரியல. அந்த ஷீப் வந்து அந்த கிராஸ்ல இருந்து அந்த ரோட்ல கால் எடுத்து வைக்கிறதுக்கு தேவர் லைக் ஒரு த்ரில்லர் Decorate மூவி பண்ணும். பாக்குற மாதிரி ஏதாச்சும் ஆயிருமோ, இதை இது பண்ணா எனக்கு ஏதாச்சும் ஆயிருமோ ஆமா அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு அது வந்து ஒரு tension இது build up பில்ட் பண்ணுவாங்க. Like, பண்றது. கரெக்ட். ஐயோ இது கால் எடுத்து வைக்குமா வைக்காதா அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா அது வந்து அந்த ஷீட்ஸ் எவ்வளவு கம்ஃபர்டபுளா வளர்ந்துருக்கு ஆமா அப்படிங்கறது தான் காமிக்குது. ஆமா ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்காக அது வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரோடுக்கு போறதே வந்து ஒரு ஆமா அவுட் ஆஃப் லக்ஸரி போயிட்டு தான் அது பண்ணணும். லக்ஸரிக்கிறத விட அவங்க இது வரைக்கும் அந்த ரோடே போறதே அந்த கிடையாது. ரோட கிராஸ் பண்றதே அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க பாத்தியா? இப்ப ஏதோ நான் உலகத்தையே நான் வந்து வின் பண்ணிட்டேன். வின் பண்ணிட்ட மாதிரி. இது இதையே பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் எண்ட் ஆகும். ஆமா பட் அந்த சீன் வந்து சூப்பர். touching ஆ ஆமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஆமா இருந்துச்சு. And the mystery, the plot twist also was very good. Like ஆமா. இது கெஸ் பண்ற maybe yes, like guess. நீங்க எப்படி கெஸ் பண்ண ட்ரை பண்ணீங்களா? லைக் எப்படி நான் உங்களுக்கு guess எப்படி? பண்ண ட்ரை பண்ணேன். பட் I will not say I guess the right person. But ஆனா like what I would say is characters were very limited in a very good way. I'm saying like ஆமா படம் வந்து தேவையில்லாம ஒரு மர்டர் மிஸ்டரி அப்படிங்கறதுனால ஒரு 10 10 கேரக்டர் கேரட் சும்மா தேவையில்லாம கேன் போட வந்தவன், சிலிண்டர் போட வந்தவன், பேப்பர் போட வந்தவன், சில ஆமா. படத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும். சந்திரமுகில சோலோ சூட் மாதிரி. ஆமா. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் கேரக்டர். ஆமா எப்படி எனக்கு ஒரு செட் அவுட் ஆயிடுச்சு, இவன் இல்லாட்டி அவன், இல்லனா அவன் இல்லாட்டி இவன். ஆமா இவன் ஒரு 3-4 கேரக்டர் தான். ஆமா அந்த மீட் வெட்டுறவன், அந்த ஆமா டவுனை இது பண்றவன், அந்த பையன், அந்த பொண்ணு, அந்த இது அந்த ஒரு 4-5 கேரக்டர் தான் செட் அவுட் பண்ணிருக்காங்க. ஆமா ஸோ வெரி லிமிட்டடா இருக்கிறதுனால ஒரு வேலை இவனா இருக்குமோ, ஒரு பொண்ணே போய் சொல்றாலோ, அந்த மாதிரி லைக் நிறைய இருந்தாலுமே லைக் ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்ல வந்தா அந்த பிளாட் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. மேபி நான் எனக்கு we will சத்தியமா not guess. We will not நான் guess that கெஸ்டே பண்ணல. நான் வந்து this எனக்கு is the person அப்படின்னு கெஸ் பண்ணல. நான் கெஸ் அந்த கேரக்டர் பக்கம் என் டவுட் போகவே இல்லை எனக்கு. நான் யோசிக்கிறேன் யாரா இருக்கும் அப்படின்னு. which is a big win for the movie. 100%. ஆமா அத ஒரு வாட்டி லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னா that's a very big win. ஆ, ஏன்னா ஆமா. நம்ம கண்ணு முன்னாடியே தான் நடக்கும். ஆமா அது எல்லாமே சேர்ந்து தான் பண்ற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கு. கரெக்ட். ஆமா பட் ஆனா அப்ப கூட நமக்கு அந்த கேரக்டர் மேல டவுட் வரும். ஆமா அதுல இன்னொன்னு என்னன்னா எனக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் இருப்பான். அவனை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவன் வந்து ஒரு முட்டாள், அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவனை வச்சே கண்டுபிடிக்க வைப்பாங்க. அது வந்து அது ரொம்ப அது sometimes the cop doesn't have to be so intelligent to solve the crime. ஆமா லைக் ஏன்னா படத்துல எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஹீரோக்குன்னு ஒரு மாஸ் இருக்கணும். அது நம்ம தமிழ் படத்துல பண்றது அதுக்குன்னு ஒரு ஃபைட் கொடுத்து அதுக்குன்னு சிங்கம் அப்படிங்கிற மாதிரி சிங்கம் தான் நல்லா வேற ஏதாவது படம் சொல்லிட்டு இருக்கலாம். சிங்கம் 3 அப்படி அப்படி சொல்லிருக்கணுமா? பட் ஸ்டில் அந்த மாதிரி இல்லாம ஒரு நார்மல் பர்சன் ஹூஸ் ஹேவிங் லைக் லிட்டில் பிட் பிரெயின் அண்ட் ஒரு கேப்பபிளான ஒரு பர்சன். எங்கேயுமே அவன் வந்து ஒரு இன்கேப்பபிள் அப்படின்னு படம் சொல்லியிருக்கான். ஆமா ஒரு கேப்பபிளான பர்சன் எப்படி அதை இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்திருக்கும். which was like really good. Like எனக்கு அது ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த என்டையர் படத்தை பத்தி நான் எனக்கு திரும்பவும் பார்ப்பேன். எனக்கு இந்த படம் exactly my point was this is like one movie which I'll happily rewatch again. Like நான் எண்ட் வந்தோடனே I will restart அந்த மாதிரி ஒரு படம் தான். லைக் இன்னொரு தடவை பார்க்கலாமே. அந்த படம் was like very short தான். ரொம்ப 130 135 அந்த மாதிரி தான். எந்த And அது மர்டர் பொதுவாவே இப்போ மர்டர் மிஸ்ட்ரியில நம்மளுக்கு இந்த லாக்ங்கிற அந்த ஒரு விஷயமே murder mystery also without any violence. லைக் பெருசா நீ அப்படியே ஒரு வயலண்ட் ஒரு ஆமா. ரத்தம் தெரிக்கிற ஆமா. மாதிரி அந்த மாதிரிலாம் நீ எதுவுமே பார்க்க முடியாது. மர்டர் நடக்கும். யா the plot is like கொஞ்சம் ஒரு இந்த grey அதுவே இந்த மர்டர் மிஸ்ட்ரியில இதுவே ஒரு ஜான்ரா தெரியுமா? மர்டர் நடக்கும் பட் they will not take the seriously. வயலன்ஸ காட்டவே மாட்டாங்க. படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு பெருசா எதுவுமே இல்லை. இட்ஸ் ப்ராப்பர் கோசி வாட்ச் அண்ட் ஸ்டில் த பிளாட் ட்விஸ்ட் என்னாடி கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் மச் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் திஸ் மூவி. எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்ல. ஸோ யா லைக் அப்போ உனக்கு நெகட்டிவ்ஸ் இல்லை. நோ நெகட்டிவ்ஸ் ஃபார் மீ. ஆமா எனக்கு எல்லாமே நல்லாச்சு. ஆடியோ பெர்ஃபார்மன்ஸும் லைக் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம பேசல. பெர்ஃபார்மன்ஸும் ஷீப் சிஜி பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். பட் மத்த Lily- கேரக்டர்ஸ் ஆமா Sebastian. லில்லி செபாஸ்டியன் ஆமா
எல்லாரும் அந்த வாய்ஸ் ஓவர்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற ஆக்டர்ஸும் நல்லா இருந்தாங்க. ஹியூ ஜாக்மன் சொல்லவே தேவையில்லை. ஹியூக் ஜாக்மன் காந்தி இந்த படத்தை போய் பார்க்காதீங்க, யூ வில் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா அவருக்கு இந்த ஒரு பெரிய ரோல் கிடையாது. பெரிய ரோல் கிடையாது. அண்ட் வந்து இது ஹியூ ஜாக்மன் தான் நடிக்கணும் அப்படின்னு தெரியாது, அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த படத்துல இந்த கேரக்டர் பண்ணணும், அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து பண்ணணுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். கரெக்ட். ஆமா, ஏன்னா அது படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஹியூ ஜாக்மன் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி, வுல்வரின் மாதிரி சிக்ஸ் பேக், பயங்கர பாடி பில்டர் மாதிரி ஒரு அந்த ஒரு நார்மல் ஷெப்பர்ட், ஒரு கவுபாய் ஹேட் போட்டுட்டு ஒரு நோபடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர், அதெல்லாம் நடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். விச் மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் ஹேஸ் டு டு. இதை நான் வந்து பெருசா அவரை பிரைஸ் பண்ணி இன்னும் யாரும் இதை நடிக்க விடாம நம்ம பண்ணக்கூடாது. லைக் இன்னும் நிறைய பேர் நடிக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன நல்ல படத்துல சின்ன கேரக்டர்ஸ்ல நிறைய பேர் வந்தா நல்லா. சரி, உங்களோட ஸ்கோர்? நான் வந்து இதுக்கு வந்து 5 கொடுத்தா இதுக்கெல்லாம் 5 அப்படின்ற மாதிரி இருக்கும். 5ஆ? எனக்கு சேம் 100% 5 தான். ஏன்னா நீ என்ன சொல்றங்கறத நான் வெயிட் பண்ணேன். ஏன் இதுக்கு 5 கொடுக்க கூடாது? அதான் எனக்கு வந்து ஓகே, ஐ மீன் 5 தான். வந்து ஐ திங்க் இது வந்து செகண்ட் 5 இந்த இயர் அண்ட் என்டையர் நம்ம இந்த ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் 5ம் ஒரு இங்கிலீஷ் படம் தான், செகண்ட் 5ம் ஒரு இங்கிலீஷ் படம் தான். ஹேல் மேரி ஃபர்ஸ்ட் படம் ஹேல் மேரி, ப்ராஜெக்ட் ஹேல் மேரி. நல்ல ஃபேண்டசி கலந்த ஒரு டார்க் ஹியூமர் வித் ப்ராப்பர் மர்டர் பிளாட் ட்விஸ்ட் வேர் யூ cannot get. ஆமா, it cannot get better than that. Also very good family picture. இது வந்து ஃபேமிலி கூட, பசங்க கூட எல்லாரும் பார்க்கலாம். நம்ம சொல்லணும், லைக் வயலன்ஸ் இல்லாத ஒரு மர்டர் மிஸ்டரி. நீங்க பாத்தீங்கன்னா லைக் childrens will enjoy for the sheep, அதோட அந்த கேரக்டர்ஸ், அவங்களோட அந்த காமெடிஸ், அது எல்லாத்துக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் அது ப்ராப்பரா தமிழ் டப்பிங்ல இருக்கு. யூ கேன் வாட்ச் லைக் தமிழ் ஆர் வாட் எவர் லாங்குவேஜ் யூ வாண்ட், அதுல எல்லாத்தையுமே அமேசான் பிரைம் டப்பிங் பண்ணிருக்காங்க. ஸோ யூ வாண்ட் டு வாட்ச் வித் யுவர் ஃபேமிலி இன் யுவர் லவுட் லாங்குவேஜ், அதுவும் நீங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது பிரைம்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கும் வேற ஏதாவது படம் இல்ல சீரிஸ் உங்களுக்கு ஏதாவது நாங்க ரிவ்யூ பண்ணணும், பார்க்கணும், இல்ல வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் ஏதாவது நீங்க ஏதாவது புதுசா நாங்க பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அது தாராளமா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க பாக்குறோம், அதை நாங்க பண்றோம். மூவிஸ் ஆர் வெப் சீரிஸ் அண்ட் வேற ஏதாவது எனி இன்ட்ரெஸ்டிங் திங், அது கூட அனிமே யா ஃபார் ஷூர். அனிமே ஆல்ரெடி எங்க லிஸ்ட்ல இருக்குது. நாங்க அது அனிமே வந்து நாங்க ஆக்சுவலி கொண்டு வர போறோம். புக்ஸ் இஸ் ஆன் த லிஸ்ட். நாங்கள் புக்ஸும் வந்து ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கை அண்ணா படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, அது வந்து நாங்கள் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நாங்கள் வந்து சேனலில் கொண்டு வரோம். நாங்களும் வரோம், கொண்டு வரோம். ஸோ யா, அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சித்தார்த், நௌஃபல், ஃபன் பட்டுஜன்.